என்ன மீறிய ஏரியா ஜெயிச்சிரு நீ உள்ள கால வச்ச எல்லாரையும் கொன்னுட்டியா? ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சிருக்கேன், ஊர்வலம் போறதுக்கு. நல்லா இருக்குதா? எடவே கோபப்பட்டு அடிக்க ஒரு ஹிந்திக்காரன்டா. எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. ஆமா இப்ப அவன் உங்களை தேடிட்டு இருக்கான். அண்ணா அத வராம பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, உயிரை கொடுங்க அண்ணா. என்னடா கத்தி விட முடியாரா? ஆமா நீங்க தான் ஒரு பிரச்சனை உயிரை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் அவங்க உயிரை எடுக்க கத்தி. ஐயோ என்ன புடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. சிஎஸ்கேவை அடிக்கிறோம், பிளே ஆஃப் போறோம். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஏய் செங்கோடா கயம்பு புடிங்க கைய. நண்பனுக்கு எப்படி சோதிக்கிற? உனக்கு கண்ணே இல்லையா? இந்த கணவனுக்கு கண்ணு இல்லையா? நான் கேட்கிறேன். இப்படி நண்பனுக்கு இப்படி இருக்காரு. அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறனே தெரியல தாசன். ஒரு பக்கம் பார்த்தா சிஎஸ்கே தோனி ஃபேர்வெல் சீசன், எத்தனை வருஷம் ஃபேர்வெல்னு வருவீங்க, போன வருஷம் தான்டா ஃபேர்வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு பக்கம் சொல்கிறது கேட்குது. பட் இருந்தால் அப்படிங்கிற உண்மை புரியுது. பட் இருந்தாலும் அது அடுத்த வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. விக்கெட் கீப்பிங் தாண்டி மேபி இம்பாக்ட் பிளேயராக வேணால் வருவார். அவர் ஆக்சுவலாக இந்த சீசனே ஆட முடியாத மாதிரி ஒரு நிலைமை. பட் ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக, டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குக்காக பார்த்தீங்கன்னா வந்து உசுரை பணைய வச்சு ஜஸ்ட் ஃபார் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசன் ஆடிட்டுருக்கார். ஸோ இதுக்கு மேலேயே அவர் கண்டினியூ பண்ணாமல் போகிறது பார்த்திங்கன்னா அவரோட ஒப்பீனியன். ஸோ நாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அது தப்பது. பிகாஸ் கன்ஃபார்ம் அவரால் முடிஞ்சால் பண்ணுவார், இல்லைனா எவன் சொன்னாலும் கண்டுக்க மாட்டார். பட் இந்த சீசன் பார்த்திங்கன்னா வந்து பியூர்லி அவரால் முடியல. இருந்தாலும் ஃபேன்ஸுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆடிட்டுருக்காரு. சித கடைசி வருஷம் கப்பு இது வாங்கிட்டு போனால் நல்ல சென்ட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு சைடில் வந்து ருத்ராஜ் கேட்டு ஃபஸ்ட் டைம் கேப்டன் பண்ணுறாரு, இதை கப்பு இது வாங்கினாங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் பிளேயர் கிடைப்பாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தோணுது. இன்னொரு சைடில் ஆர்சிபி வந்து பல வருஷம் தவமாக வந்து அநியாயத்துக்கு பயங்கர கம்பேக்லாம் கொடுத்து கடைசி 5 மேட்சாக நெருப்பு மாதிரி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பாதாளத்துல இருந்த டீம் மேலே ஏறி இப்போ பிளே ஆஃப் வரை வந்திருக்குது. இந்த வருஷம் மட்டும் கப்பரிஸ்ட்டு போட்டணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது. இது போக விராட் கோலி வேறு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வேறு விட்டார். இன்னும் எவ்வளோ வருஷம் நான் ஆடுவேன்லாம் சொல்ல முடியாது, எப்போ வேணால் ரிட்டையர் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இன்னும் ஒவ்வொரு தடவை நான் கேம் விளாடும் போது என்னோட 100% எஃபர்ட் கொடுப்பேன். ஸோ நான் எவ்வளோ நாள் விளாட்றனோ அவ்வளோ நாள் வந்து என்னோட ஃபுல் டெடிகேஷன் கொடுப்பேன். பட் விளாண்டுட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்னடா எப்பயுமே வராத வாயில் வராத வார்த்தை, இன்ஜுரி கூட ஆகாத பிளேயர் இத்தனை வருஷம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், என்ன பண்ணுற காத்திருக்காரோ தெரில. மேபி T20 வேர்ல்ட் கப் அவரோட கடைசி T20 இன்டர்நேஷ்னல் மேட்சாக கூட இருக்கலாம் கைஸ். ODI கன்ஃபார்ம் தெரில, டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க. பட் T20 வந்து இதுதான் மேபி கடைசியாக இருக்கும். மேபி ஜெயிச்சாங்கன்னா அந்த ஐடியாக்கு இது பார்ப்பாங்க. இந்த ஒவ்வொரு வேர்ல்டு கப்பு எக்ஸ்பீரியன்ஸு பிளேயர் தேடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மேபி அவர் போக சான்ஸ் இருக்குது அடுத்த T20க்கு வேர்ல்ட் கப் சொல்கிறேன். மேபி தோத்தாங்கன்னா இங்கேருந்து ரொம்ப கஷ்டம். இந்த நேற்று வேறு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சு ரோஹித் சர்மாவோட கடைசி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனு எந்த நேரத்தில் எதை வைக்கணுன்னே விவசாய இல்லை. கரெக்டாக மெகா ஆக்ஷன் வச்சு சாவடி. இப்போ சிஎஸ்கேவும் வந்து இப்போ தோனி வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ரிட்டர்ன்ஷிப்பில் 4 பிளேயர் தான் இருக்க முடியும். நமக்கு வந்து இப்போ கான்வே வேணும். கான்வே இல்லைன்னா மோசமாக இருக்குது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. கான்வே வேணும், ருத்ராஜ் பேக் பண்ணணும், ஜடேஜாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 10 ரன்னா ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். இதுலேயே வந்து சிவம் துபே ஆளக்கான அவனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ யார் எங்கே எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. தீபக் சகர் அவனை எடுக்கலாமா வேணாமான்னு இப்போ யோசிக்க தோணுது. 3 வருஷமாக இன்ஜுரிங்க அப்பப்போ வரான், பாதியிலே போயிடுறான். ஒரு ஓவர் கூட முழுசாக போட்டு போக மாட்டேங்குது. 2 பால்லேயே கை சுழுக்குது, கால் சுழுக்குதுன்னு போகிறான். ஸோ இதுலேயே வந்து ரீட்டைன் பண்ண முடியல. இப்போ தோனி இப்போ ஒரு ரீட்டைன் பண்ணுன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்கன்னா மிச்சம் 3 பிளேயர் யார் எடுப்பாங்கன்னே தெரியல. கான்வேவும் வேணும், ருத்ராஜும் வேணும், சிவம் துபே வேணும், ஜடேஜாவும் வேணும், 10 ரன்னாவும் வேணும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் கொண்டு வந்து மெகா ஆக்ஷன் வச்சுருக்காங்க. இதே விஷயம் தான் மும்பை இந்தியன்ஸுக்கும். ஸோ அதனால தான் மேபி எனக்கு வந்து தோனியை அதை பார்த்துட்டு
நம்ம எதுக்கு சின்ன பசங்க வாழ்க்கையில் தலையிடுது, ரிட்டையர் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லலாம். பிகாஸ் மெகா ஆக்ஷன்லாம் தோனி போனால் முடிஞ்சுது. அங்கே ஒருத்தன் ஜட்டி கூட விற்று இருப்பேங்கிறான் ஷாருக் கான் கைஸ். பல வருஷமாக இதை சொல்லிகிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஐபி. மெகா ஆக்ஷன் மட்டும் நீ வாமாமே இருக்கிற எல்லாத்தையும் விற்று ஒன்று வாங்க. ஸோ மேபி வந்து ரிட்டையர்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம். அதனால தான் எனக்கு மேபி வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட வந்து இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்க. பட் தோனியோட டெசிஷன் எப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு சைடில் மும்பை இந்தியன்ஸுக்கும் அதே கதை தான். ஸோ அவங்களும் 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணனா இஷான் கிஷானு அடிக் பண்ணி கேப்டன் ரிட்டைன் பண்ணி தான் ஆகணும். பும்ரா ஒன்று, திலக் வர்மா ஒன்று, போய் சூரியகுமார் அதை வேற விட்டானா. இதுலேயே பார்த்தீங்களா கைஸ், யாரோ ஒருத்தர் கழிச்சுன்னும் போல். ஸோ அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்களா அப்படின்னு டவுட்டு தான். பிகாஸ் ஒரு பக்கம் நம்ம எமோஷனாக சொன்னாலும் ஃப்ரான்சிஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் நோக்கி போகணும். திலக் வர்மா எனக்கு கன்ஃபார்மாக வேணும், பும்ரா வேணும், சூரியகுமார் ஏதோ வேணும். அடிக் பண்ணி எப்போ தான் போராடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. தென் இஷான் கிஷானு வேணும் அப்படிங்கும்போது இஷான் கிஷான் போன தாட்டி விட்டாங்க. இந்த வருஷம் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி அவர் எனக்கு என்னமோ கழட்டி விட்டு மீதி இருக்கிற பிளேயர்ஸ் பார்ப்பான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ மும்பை அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி கேப்டன்ஷிப்பை வந்து மாற்றி விட்டுறதுக்கே வந்து இன்ன வரையும் விளைவுகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக வந்து மேபி ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற ரோஹித் சர்மாவை தெரில பார்ப்போம். மேபி அவர் வேறு டீமுக்கு போனால் எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும். நிறைய பேர் மஞ்ச சொக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்சிபின்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ இந்த வருஷம் முடியட்டும் ப்ரோ, அப்புறம் 10 வருஷத்துக்கு பேசுவோம். பியோ கிளம்புறாங்க. நேற்று வேறு நகல் வதீரா அவன் போட்டு சாட்டுன்னு சாட்டிட்டு இருந்தான். இப்போ அவனை வேற எடுக்கிறோம் போல, அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம இந்த சீசனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் எங்கேயோ போயிட்டோம். ரொம்ப கஷ்டங்க. யாருக்கு எந்த சப்போர்ட், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரில. ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கலாம், அதுவும் முடியல. ஒரு பக்கம் எமோஷனல், இவன் தோத்தா இப்படி ஆயிருமே, அவன் தோத்தா அப்படி ஆயிருமே. இதுக்கு தான் வந்து SRH மேட்ச் ஏதோ அவன் 2 மேட்ச்சுக்கு கண்டினியூவாக தோத்தானா மேபி ஒரு சான்ஸ், மேபி 2 பேருமே உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பிகாஸ் SRH மேட்ச் மழை வராமல் மேபி தோத்துருந்தாங்கன்னா அந்த அடுத்த மேட்ச்சும் அவங்க தோத்தாங்கன்னா 14 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரன் ரேட்டில் ஒரு மாதிரி வீக்காக இருக்கும். இந்த பக்கம் RCB வந்து CSK ஜெயிச்சுட்டு CSK நல்ல ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி RCB உள்ளே போயிடுவாங்க, 3-4 ஸ்பாட்டுக்கு அப்படி போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் மழை வந்து மழை வந்து ஒரு பாயிண்ட் வச்சு இல்லைனா SRH 300-400 அடிச்சு ரன் ரேட் ஏற்றிருப்பான், அது வேறு விஷயம். மேபி அப்படிக்கு ஏதோ சான்ஸ் இருக்குமான்னு பார்த்தேன். மழை வந்து அதுவும் கெடுத்து. ஸோ ஃபைனலி அவங்க குவாலிஃபை ஆனனால இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட்டு தான். அதில் வந்து இப்போதைக்கு வந்து வேறு வழியே இல்லை, 2ல் 1 தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு சினாரியோ அந்த மாதிரி இருக்குன்னா சரி, அதெல்லாம் ஓகே. இப்போதைக்கு RCB குவாலிஃபை ஆகணும், என்ன நடக்கணும், சினாரியோ கதை என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா RCB சொல்கிற CSK சப்போர்ட் பண்ணலையா நீ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா CSK இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. RCB வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நான் சொன்னாவே CSKவோட பாசிபிலிட்டி தெரிஞ்சிடும். பிகாஸ் CSK ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸு, RCB 12 பாயிண்ட்ஸ் தான். CSK மேட்ச்சை தோத்தா கூட ஈஸியாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா ரன் ரேட் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ எந்த ரன் ரேட்டில் வந்து ஜெயிக்கணும் அதுக்கான வாய்ப்புக்கு அந்த கணக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். RCB ஃபேன்ஸ் ஆல்ரெடி கால்குலேட்டர் எடுத்து சீசன் அப்பயே ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சிட்டாங்க. அப்பயே எடுத்து வச்சு இப்போ சும்மா வருவானா. ஸோ மேட்ச் என்னென்ன மாதிரி போச்சுன்னா எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையே போட்டு விட்டாங்க கைஸ். IPL அவன் கூட போட்டிருக்க மாட்டான், இவனுக்கு போட்டு வச்சிட்டாங்க. அதன் இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை, மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 85%, 90% இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்காகவே இன்ஸ்டாகிராமில் வந்து கரெக்டாக DK வந்து ஒரு போஸ்ட்டை போட்டார், ஏதாவது பேசுங்க அப்படின்னு, ஆஸ்க் எனிதிங்னு. அதில் வர ஒருத்தன் கேட்டிருந்தான் மழை வர எப்படி மழைலாம் வருமா அப்படின்னு. என்னென்ன மழைலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு கூட டேரெக்டாக காமிச்சார். பெருசாக மழை வர மாதிரி தெரியல, மோடமாக தான் இருந்தது. சோர்ஸ் DKனா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஸோ அதனால் மேபி மழையால் மேட்ச் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடக்காமல் போச்சுன்னா CSKவால் தான் நேராக உள்ளே போயிடுவாங்க, குவாலிஃபை ஆயிடுவாங்க. நடந்துச்சுன்னா மேபி ஓவர்ஸ் கம்மியாச்சுன்னா அந்தந்த ஓவர்ஸுக்கு ஒவ்வொரு ஓவரும் கம்மியாகிறதுக்கும் எவ்வளோ ரன் ரேட்டில் எவ்வளோ ரன்ஸு விக்கெட்ஸில் ஜெயிச்சா RCB உள்ளே போக முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ RCB ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேட்ச் டிவி பக்கம் உட்காந்துக்குவாங்க. பிகாஸ் இங்கே RCB மேட்சை வின் பண்ணுறதை தாண்டி நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணும். அதில் வந்து சேசிங் பண்ணால் எந்த பாலில் எப்போ 6 அடித்து ஜெயிச்சா ரன் ரேட் ஏறும். இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எவ்வளோ ரன் அடிக்கணும், எவ்வளோ ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ரன் அப்படி ஜெயிச்சா என்ன ரன் ரேட்டில் முடியும் அப்படிங்கிற எல்லா கணக்கையும் பார்த்தீங்கன்னா பைப்புலியை போட்டாங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உட்காந்துக்குவாங்க, வேலை முடிஞ்சது. உள்ளே இருக்கிற RCB விராட் கோலி கூட இது தெரியுமான்னு தெரியல, ஆனால் இவங்க அடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ RCB ஃபேன்ஸை பொறுத்தவரையும் அதில் ஒரு நல்ல விஷயம்ப்பா. பரவாயில்ல, இவங்க ஃப்ரான்சிஸ் அவங்களுக்கு முன்னாடி இவங்க ரெடி ஆகிடுறாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதில் என்ன கணக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓனா சொன்னோம்னா எனக்கு வாய் வலிச்சிடும். இப்போதைக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம்னா, ஒரு வேளை ஃபஸ்ட் பேட்டிங் RCB பண்ணி 200 ரன் அடித்தாங்கன்னா ஸோ 182 ஆர் மினிமம் ரன்னை பார்த்தீங்கன்னா வந்து CSK வந்து அடிக்க வைக்கணும். ஆல் அவுட் பண்ணலனா கூட பரவாயில்ல, 182 கீழே அடிக்க வச்சிட்டாங்கன்னா மேபி விச் மீன் 18 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா ரன் ரேட் பார்த்தீங்கன்னா பெட்டராகிடும். ஸோ CSK தாண்டி குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை CSK 17 ரன் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜோலி. அதே மாதிரி இன்னொரு சைடில் மேபி மேட்ச் 5 ஓவராக மாறிச்சுன்னா மழை வந்து
ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 75 ரன் அடித்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து 57 ரன்னுக்குள்ளே வந்து அவங்க அடிக்க வைக்கணும். மேபி ஆர்சிபி சேசிங் பண்ணுற மாதிரி இருந்து சிஎஸ்கே அந்த சினாரியோவில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி இந்த பக்கம் 11 பால்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிக்கணும். இல்லை அப்படின்னா கூட இப்போ 199 ரன்னில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசி பால் வந்து விராட் கோலி 6 அடிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக அந்த 200 வந்து கரெக்டாக அந்த 200 சேஸை வந்து ஒரு 6 முடிச்சாங்கன்னா அந்த ரன்ஸ்லாம் போட்டு ஈக்குவேட் பண்ணி ரன் ரேட் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது மிச்சம் வந்து அவங்ககிட்ட 8 பால் இருக்கும். அதாவது 200 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து 6 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கன்னா ரன் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து 8 பால் மீதி இருந்துச்சுன்னா கூட வந்து ரன் ரேட் பெட்டர் ஆயிடும். அதே மாதிரி சேசிங் சைடில் வந்து மேபி 5 ஓவராக கம்மியாகி ஆர்சிபிக்கு வந்து ஒரு 75 ரன் டார்கெட் வச்சு சிஎஸ்கே விட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த டார்கெட் 3.1 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இதுதான் வந்து இப்போதைக்கு கூடிய கதை. இது மேஜராக வந்து கிரிக் பஸ் நிறையா நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதை தான் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லோரும் 200 அடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த பேஸ் பண்ணி போட்டுருப்பாங்க போல். ஒருவேளை 200 அடிக்காமல் 150 இல்லை வந்து 160 ஸோ அந்த மாதிரி மேபி வந்து மேட்ச் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஓவர் அடிக்கணும், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கணும், செகண்ட் பேட்டிங் பண்ணால் எவ்வளோ பால்ஸ் ரிமைனிங்கில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு அரிசியும் பையங்க போட்டாங்க. ஸோ இதை எடுத்து உட்காந்துக்கோங்க கைஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஓகே, டீம்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த பிளேயிங் லெவலில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் வந்து இந்த பக்கம் மோயின் அலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலேருந்து அப்படியே வந்து இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் கப் ப்ராக்டிஸ்க்காக கிளம்பிட்டார் முன்னாடியே. அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வில் ஜாக்ஸ் இல்லை ஆர்சிபியில். அந்த வந்து டாப்லி இருந்தா என்ன இல்லைன்னா புரியுது ஆர்சிபி ஃபேன்ஸோட அந்த குமரல் அவன் தாண்டா இதுக்கெல்லாம் அவன் தாண்டா மொதல் அக்யூஸ்ட். பட் நடுவில் சீசனில் கொஞ்சம் நல்லா போட்டார். என்ன நல்லா போடும்போது எக்ஸ்பென்சிவாக இருந்தார், இல்லைனாலும் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சனிக்கிழமைனா டெஃபினட்டாக சரக்கு அடிப்பேன், மற்ற நாள் டெஃபினட்டாக சரக்கு அடிப்பேன் அப்படிங்கிறது. எனக்கு வந்து லைட்டாக வந்து போன மேட்ச் லாக்கி ஃபெர்குசன் நல்லா போட்டார். பட் இருந்தாலும் வந்து அவருக்கு வெளில மேபி ஏன் விஜய் வைஷக் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. பிளேயிங் லெவலில் மேபி வந்து அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நான் வந்து ஆர்சிபி டீம்லேருந்து எதிர்பார்க்குறேன். அந்த இன்னொரு சைடில் வந்து வில்ஜாக்ஸ் பண்ணோன்னா டேரெக்டாக மேக்ஸ்வெல் மேலே போட்டுருவாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சிஎஸ்கே போன மேட்ச் நல்லா போட்டிருந்தா கூட வந்து அது என்னன்னு தெரியல கைஸ். மதியானம் மேட்ச்னா நல்லா இருக்காங்க, நைட் ஆச்சுன்னா அது எனக்கு குறிப்பாக அந்த சிமர்ஜித் தான் எனக்கு ஒன்றும் புரியல. மதியானம்னா போடுறான் எங்கெங்கேயோ போகுது, அதே நைட்டு மேட்ச்னா போட்டு அவனை போட்டு அடிட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் மேபி வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்ததோ அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுது போன மேட்ச் ஆர்ஆரோட. ஸோ அதனால் சிஎஸ்கே மேபி அது இந்த வென்யூ மழை வேறு பெய்யும்னு சொன்னாங்க, பேஞ்சிட்டு இருக்கான்னு வேறு தெரியல. பேஞ்சா அது வேறு கிரவுண்ட் அஃபெக்ட் பண்ணும், கண்டிஷன் பயங்கரமாக மாறும். அதை தாண்டி டியூ அது வேறு மழையே இருக்குது, அதை தாண்டி டியூன்னு வேறு ஒன்று இருக்குது, கிரவுண்டு வேறு பொட்டி கிரவுண்டு. ஸோ 2 சைட்லையுமே எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பவுலர்ஸ் எப்போ வந்து கம்பேக் பண்ணுறாங்களோ 2 சைட்லேயுமே கேம் அவங்க கைக்கு போகும். நான் சொல்லணும்னு இல்லை, ஊருக்கே தெரியுமே இது எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு லாக்கி ஃபெர்குசன் மட்டும் மேபி வந்து ஏன் விஜய் வைஷக் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு லைட்டாக ஐடியா இருக்குது. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக அப்படியே போயிடுவாங்க. மேக்ஸ்வெல் வந்துட்டார், பேட்டிங் இல்லைனா கூட பவுலிங் ஏதோ மிடில் ஓவர்ஸில் வந்து போட்டு கொடுத்துருவாயா. அதனாலேயே நான் மேக்ஸ்வெல்லை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணேன் ரொம்ப நாள் ஆர்சிபியில். ஒரு பேட்ஸ்மேனாக இல்லைன்னா பவுலரை 4 ஓவர் போட்டு கொடுப்பாரு. 6.5 7.5 எக்கனாமியில் போடுறவர் மிடில் ஓவர்ஸில். இதை விட என்ன வேணும் ஒரு டீமில் இருக்க. அந்த 2 சைட்லேயுமே ஒரு பயங்கரமான டைனமோஸ் இருக்குது கைஸ். ஒரு பக்கம் ரஜத் பத்திரா, இன்னொரு பக்கம் சிவம் தூபே. நிறைய பேர் சிவம் தூபே மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிவம் தூபே ரஜத் பத்திரர் என்ன சீசன் கைஸ். ரஜத் பத்திரர் போட்டு அடி அடிக்கிறாங்க. ஆனால் வந்து வில் ஜாக்ஸு கூட எனக்கு வந்து ஐயா அந்த மேட்ச் தெரியும், லாஸ்ட் 9 பால்லையோ 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருப்பாரு. சாரி 10 நிமிஷத்தில் 100 அடிச்சிருப்பாரு. பட் ரஜத் பட்டிரோட சீசன் இந்த பக்கம் வந்து ஆர்சிபியில் பயங்கரமாக இருக்குது இந்த வருஷம். 19 பால் 50, 22 பால் 50, 20 பால் 50ன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு கட்ட தெரியல கைஸ். தப்பாக சொன்னால் சரி. மொத்தத்தில் 200 வந்தாலும் ஒரு 2 6 கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் வரான். நான் போன வருஷம் லேம்னோரை தான் வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பார்த்தேன். ரஜத் பத்திரா அதுக்கு மேலே இருக்காங்க கைஸ். பேட்டிங் 2 டீம்லேயுமே வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது கைஸ். வந்தால் பொழக்கிறவங்க தான் 2 பக்கமும். பட் பவுலிங்கில் மேபி அந்த டாமினேஷன் வந்து யார்கிட்ட இருக்கோ ஸோ அவங்க மேபி வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுவாங்க. என்ன ஆர்சிபிக்கு கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்குது. மேபி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம இவ்வளோ ஓவர் கூட ஜெயிக்கணும் அந்த கேல்குலேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்காமல் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக மேட்சை கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவங்க இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னே வந்து சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபேவ் டு பிளேஸ்லாம் ஒரு பக்கம் வந்து பாதி சீசன்லேயே வந்து ஒரு நம்பிக்கையில் விட்டார். அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லைங்க, நாங்கள் போய்ட்டு இந்த மேட்ச் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மென்டாலிட்டியில் மேபி கொஞ்சம் போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு பக்கம் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓவர் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா வந்து ஊற்றி மூடிடும். சிஎஸ்கே வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. தோத்தாவும் பரவாயில்லடா போடா அப்படிங்கிற மாதிரி ஆடும்போது வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும். தென் 2 டீம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெப்த் ஓவர்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. யாரா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி.
ஒரு பக்கம் சிராஜ் வந்து ஆர்சிபியில் வந்து இருப்பார், இன்னொரு சைடில் வந்து யாஸ்டயல், இன்னும் இல்லை விஜய் வைஷாக் வந்தாருன்னா அவர், இல்லை ராக்கி ஃபெர்கூசன், இதை தாண்டி வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்களால. இந்த பக்கம் சிஎஸ்கேவும் அதே நிலமை தான். ஷர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். ஷர்துல் தாக்கூர் ஒருத்தர் இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யாராவது சிமரன்ஜித், அவர் மேபி எடுத்தாங்கன்னா அவர் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ் பவுலிங்கில். இந்த பக்கம் ஆர்சிபி கூட சிராஜ் இருக்கார், சிஎஸ்கேக்கு தான். இந்த மேட்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் மேபி அடுத்து பிளே ஆஃப்க்கு இது போனாங்கன்னா அதுக்குள்ளே சிஎஸ்கே ஃபேனு சொல்லிடாதீங்களா, நியூட்ரலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் பவுலிங்கில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த வந்து மேட்ச் அப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜடேஜா, மழை மேபி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜடேஜா எஃபெக்டிவாக இருப்பார். தென் பிளேயிங் லெவலில் சாண்டர் அவுட் பாருங்க, சாண்டர் மேபி கன்ஃபார்ம் மொயின் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துருவார். சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் மேபி இருக்காது, மொயின் டேரக்டாக சாண்டர் ரீப்ளேஸ் பண்ணி வந்துருவார். வேறு இந்த ஓப்பனிங் வந்து இது ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆனானே எனக்கு தெரியல. சிஎஸ்கேல வந்து ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, இப்படி தான் இதுதான் நீங்கள் எடுத்து ஆடினீங்க. நடுவில் இது அடிபட்டுருச்சு, இன்ஜுரி ஆச்சு, அஜின்கே ரஹானே உள்ளே வந்தான்னு சொன்னாங்க, அப்புறம் அடுத்த மேட்ச் அவனே வந்தான். எதுக்கு இதை மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல. கைக்வாத்துக்கு ஓப்பனாக தான் நல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச் ஒர்க் அவுட் ஆகலை, 2 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகலை, தெரிஞ்சோடனே வந்து மறுபடியும் பேக் அந்த பழைய இதை எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதுக்கு இல்லாமல் அஜின்கே ரஹானே ருத்ராஜ் கைக்வாட்னு மாற்றி ஷஃபிள் பண்ணி மறுபடியும் இப்போ எங்கே விட்டாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க. இது முதல்லே பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் சச்சின் ரவீந்திரா வச்சு அதை கான்ஃபிடென்ட் ஆகி ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் வந்திருக்கும். ஸோ இதை தாண்டி எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. சிஎஸ்கே மேபி ஸ்ட்ரைட்டாகவே அந்த சேம் டீமோட தான் போவாங்க. ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் விஜய் வைஷாக் மட்டும் லைட்டாக தோணுது. அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் பாது வில் ஜாக்ஸுக்கு போல மேக்ஸ்வெல். மேபி மழை இது வந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் ஃபாஸ்ட் பவுலர்ஸை தாண்டி வந்து கொஞ்சம் அந்த பார்ட் டைம் பவுலர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும்போது லைட்டாக தோணுது. பிகாஸ் பிச்சு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. பார்ட் டைம் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பான். மேக்ஸ்வெலும் சரி, இந்த பக்கம் வந்து டேரல் மிச்சம் அந்தளவுக்கு பெருசாக ஓவர் போகிறது கிடையாது. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ரீசெண்டாக எந்த ஃபார்மும் இல்லை. பட் அந்த கண்டிஷன் மேபி வந்து ஆப்போசிட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஏன்னா பெருசாக வந்து ரச்சின் ரவீந்திராவும் சரி, டேரல் மிச்சரும் சரி, அந்த சிவம் துபே யாரும் அந்தளவுக்குலாம் வந்து இந்த சீசனில் கண்டினியூஸாக ஓவர்ஸ்லாம் போடல. மேபி அதில் ஏதோ வந்து பேட்ஸ்மேன்ஸ் மேபி மாற்றலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மேக்ஸ்வெல்லு, ஸ்வப்னில், அவன் யாருன்னே தெரியல கைஸ், வரான் விக்கெட் எடுக்கிறான் போகிறான். இது வந்து ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குது ஆர்சிபியில். ஆர்சிபியாலே நம்ப முடியல, இங்கேருந்து நம்ம வந்தான் அப்படின்னு. அந்த பக்கம் கேம்ரன் கிரீனு ஆர்சிபி பொறுத்த வரையும் பார்ட் டைம் பவுலர்ஸாக மேபி இவங்களாம் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கலாம். அதான் எல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இனி மனசை இதை படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். யார் தோத்தாலும் பார்ப்போம், பை. பட் ஃபைனலி வின் ஆர் லாஸ் எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்ச் வேணும் கன்ஃபார்மாக. ஐபிஎல் ஃபைனல் மாதிரி வந்து இருக்கணும், நல்லா இருக்கணும். பார்த்துக்க, இவங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களும் விட்டு கொடுக்காது, ஒன் சைடெலாம் இருக்கக்கூடாது. பயங்கரமான ஒரு மேட்ச்சை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஐபிஎல் ஃபைனல் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பார்த்துக்கங்கடா.